வெல்கம் டு கவிதா சமையலறை. நான் கவிதா சுவாமிநாதன். இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் செய்கிற ஐட்டம் வெஜிடபிள் நூடுல்ஸ். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான வெஜிடபிள் நூடுல்ஸ். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்க ஐட்டம்ஸ் வச்சு பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸும் நம்ம குழந்தைங்களுக்கு சேர்த்துன மாதிரி இருக்கும். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளெயின் நூடுல்ஸ் வாங்கி தண்ணி கொதிக்க வச்சு அந்த நூடுல் பேக்கெட்டை உள்ளே பிரித்து போட்டுடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு அந்த நூடுல்ஸில் போட்டு வேகிறதுக்கு விடணும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வெந்த போதும். நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸில் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டுற பாத்திரத்தில் நம்ம இந்த நூடுல்ஸ் அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிடலாம். தண்ணி சுடு தண்ணி வடிஞ்ச உடனேயே கோல்டு வாட்டர் பச்சை தண்ணி டக்குன்னு அந்த நூடுல்ஸ் மேலே ஊற்றி நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம்னா உதிரியாக நூடுல்ஸு அப்படியே இருக்கும். இப்போ நூடுல்ஸ் தாளிக்க ஒரு ஃபுல் கேப்சிகம் அப்படியே நீட்டமாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 கேரட், அதுவும் குச்சியாக நீட்டமாக வெட்டி வச்சுருக்கு. கேபேஜ், ஒரு ஃபுல் வெங்காயம், ஒரு 4-5 கார்லிக் நீட்டமாக வெட்டி, உப்பு, எண்ணெய், பெப்பர் தூள், டொமேட்டோ சாஸ். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ ஒரு பேன் சூடாக்கி அதில் ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு அந்த கார்லிக்கை போட்டு வதக்கிட்டு அப்புறம் ஆனியன்ஸை சேர்த்து வதக்கி விட்டு நெக்ஸ்ட்டு கேரட் சேர்த்திக்கிட்டு அந்த கேரட் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா கேப்சிகம் அப்புறம் கேபேஜு சேர்த்திக்கலாம். நல்லா கிளறி விட்டு வேக விடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்கு வேண்டி இப்போ உடனே உப்பு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்தி நல்லா கிளறி விட்டு வேக விடலாம். அந்த வெஜிடபிள்ஸ் வெந்த உடனே 1 ஸ்பூன் பெப்பர், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு வேக விடலாம். இப்போ அந்த வெந்து நம்ம எடுத்து வச்ச நூடுல்ஸை உள்ளே சேர்த்திக்கலாம். உள்ளே சேர்த்தி நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் அந்த வெஜிடபிள்ஸ் கலங்குற மாதிரி கலந்து விடணும். இது ஹோட்டல்லலாம் பெரிய ஃப்ளேம் வச்சு அப்படியே தூக்கி போட்டு கிளறி விடுவாங்க, குலுக்கி விட்டு. பட்டு நம்ம வீட்டில் அப்படி பண்ண முடியாது. ஸோ அப்படியே கொஞ்சம் பொறுமையாக கிளறி விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறமா இப்படி குலுக்கி விட்டுக்கலாம். இப்போ ஈவனாக எல்லா பக்கமும் வெஜிடபிள்ஸ் கலந்துருச்சு. இப்போ குழந்தைங்களுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் வெஜிடபிள்ஸும் சேர்த்து அவங்க சாப்பிட்ற மாதிரி வீட்லேயே பண்ணிக்கலாம். அருமையாக நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். அருமையாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் வீட்லேயே எண்ணெய் கம்மியாக அஜினோமோட்டோலாம் சேர்த்தாமல் அருமையாக ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ.